ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சாக்கிய நாயனார் பத்தி தான். இவர் திருச்சங்கமங்கை என்ற இடத்திலே வேளாளர் மரபிலே அவதாரம் செய்தவர். ஒருமுறை இவர் காஞ்சிபுரத்திற்கு வந்தபோது அங்கே பௌத்த மதம் ஓங்கி இருந்தது. பௌத்த மதம் பற்றி அங்கு உள்ள குருமார்கள் மூலமாக அறிந்து கொள்கிறார். பிறகு பௌத்த மதத்தை தழுவி தன் சமயத்தை துறக்கிறார். அந்த சமய நூல்களையும் படிக்கிறார். அதை படித்த பிறகு தான் இருந்த சமயம் எவ்வளவு உயர்ந்தது என்றும் அதன் பெருமையையும் புரிந்து கொள்கிறார். ஆனால் அவர் அந்த கோலத்தை மாற்றிக் கொள்ளாமல் சிவபெருமானை மனதார வழிபட ஆரம்பிக்கிறார். ஒரு முறை போகும் வழியில் சிவபெருமானை பார்க்கிறார். சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்ய நினைத்தார். ஆனால் அருகில் ஒன்றுமே கிடைக்காததால் இந்த கல்லிலும் சிவபெருமான் தான் இருப்பார் என்று நினைத்து கீழே இருந்த கல்லை வைத்து அர்ச்சனை செய்தார். இந்த கல்லை அவர் சிவபெருமானுக்கு பூவாக நினைத்து அர்ச்சனை செய்தார். கல் எரிந்து பூஜை செய்வதை வாழ்நாள் முழுவதும் தவறாமல் செய்தார். அவர் எரிந்த கல்லை சிவபெருமான் பூவாக மாற்றி ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார். அவர் அவருடைய கோலத்தை மாற்றாமல் இறைவன் மீது இருந்த காதலை வளர்த்து கொண்டே வந்தார். இறைவன் அவரை அடியார் வரிசையில் சேர்த்து கொண்டார். நன்றி.